السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ரமலான் மாதத்துடைய 12வது இரவில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். முன்பொரு காலத்தில் என்கிற தலைப்பில் நேற்றைய தினம் ஒரு 3 நபர்கள் குறித்த ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். முன்பொரு காலத்தில் சதக்கா செய்யப்பட்டது 3 நபர்களுக்கு. அது எப்படிப்பட்ட தன்மை உடையது, அதிலிருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் 5735வது ஹதீஸ். இது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்பொரு காலத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். அந்த சம்பவம் என்னவென்றால், முன்பொரு காலத்தில் ஒரு அரசன் ஒருவன் இருந்தான். ஒரு அரசன் என்றால் அவன் ஊரை ஆள்கிறவன், அந்த நாட்டை ஆள்கிறவன். இப்படி ஒரு அரசன் முன்பொரு காலத்தில் இருந்தான். அந்த அரசனுடைய அவையில் ஒரு சூனியத்தை பற்றி அறிந்த, சூனியத்தை பற்றி அது சம்பந்தமாக சில நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு முதியவர் ஒருவர் இருந்தார். எங்கே இருந்தார்? அந்த அரசனுடைய அவையிலே இருந்தார். அப்போது அந்த முதியவர் அரசனிடத்தில் குறிப்பிடுகிறார், இந்த மாதிரி அரசே, எனக்கு வயதாகிவிட்டது. இப்படி வயதாகி போனதுனால எனக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லவோ அல்லது உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது உதவி செய்யவோ என்னால் முடியாது. எனவே என்னோடு இது போயிடக்கூடாது. எனவே ஒரு சிறுவனை எனக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். நான் அவனுக்கு என்னுடைய இந்த கலையை, இந்த சூனிய கலையை நான் கற்றுத்தருகிறேன் என்று அந்த முதியவர் சொல்கிறார். உடனே அரசர் என்ன செய்யறான் அப்படின்னா, அப்படியா அப்படின்னு ஒரு சிறுவரை தேர்ந்தெடுத்து, நீ இந்த முதியவரிடத்துல தினந்தோறும் போய் அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதை நீ கற்றுக்கொள் என்று அந்த அரசன் சிறுவனுக்கு உத்தரவிடுகிறான். அதன் அடிப்படையில் அந்த சிறுவன் இந்த முதியவரிடத்துல சென்று அவர் என்ன கற்று வைத்திருக்கிறாரோ சூனியம்ங்கிற பெயர்ல அதை கற்றுக்கொள்வதற்காக இந்த சிறுவனும் சென்று கொண்டிருக்கிறான். இப்படி சென்று கொண்டிருக்கிற போது திடீரென்று ஒரு நாள் அந்த சூனிய கலையை கற்றுக்கொள்வதற்காக அவன் போகிற பாதையில் இன்னொரு ஒரு துறவி ஒருவர் இருக்கிறார். போகிற வழியில அவரோட இல்ல, துறவி ஒருவர் இருக்கிறார். அந்த துறவி இடத்துல என்ன செய்யறான் அந்த பையன் அப்படின்னா, போகிற வழியில இவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் யாருன்னு தெரியல, ஏன்னு சும்மா போயிட்டு போற வழியில தானே இருக்கிறாருன்னு அவர்கிட்ட போயிட்டு, நீங்க யாரு என்ன அப்படின்னு சும்மா பேச்சு கொடுத்து நாளடைவில் அந்த துறவி அந்த சிறுவனுக்கு பல நல்ல உபதேசங்களை செய்கிறார். இப்படி நல்ல உபதேசங்களை செய்ய 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 அந்த சிறுவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த துறவியை ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த துறவியை ரொம்ப அவனுக்கு பிடிச்சு போய், நான் உங்களோடையே நான் உட்காந்து நிறைய அறிவுரைகளை கற்றுக்கொள்கிறேன், நான் அங்க போய் என்ன பண்ண போறேன், அந்த சூனியக்காரன்ட்ட நான் உங்க இடத்துல நிறைய கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே கற்றுக்கொள்கிறான். அவருடைய போதனையை கற்றுக்கொண்டதற்கு பிறகு அங்கிருந்து அந்த சூனிய கலையை கற்றுக்கொள்வதற்காக
அந்த அரசவை இடத்துல இருக்கக்கூடிய முதியவரிடத்துல செல்கிறான். இப்படி அவன் செல்கிறதுனால தாமதமாகிறது. அப்ப அந்த முதியவர் கேட்கிறார், எந்த முதியவர்? சூனியத்தை கற்றுக் கொடுக்கிற முதியவர் கேட்கிறார், நீ என்ன இப்படி தாமதமா வந்துகிட்டு இருக்கிற என்று அவனை தண்டிக்கிறார். நீ என்ன டெய்லி இப்படி வர முன்னாடிலாம் வந்துகிட்டு இருந்த, இப்பெல்லாம் நீ ரொம்ப ரொம்ப லேட்டா வந்துகிட்டு இருக்கிற என்று அந்த சிறுவனை தண்டிக்கிறார். பிறகு ஒரு நாள் சிறுவன் இந்த துறவியிடத்துல சொல்கிறான், இந்த மாதிரி நான் உங்களுடைய அறிவுரையை கேட்டு நான் இங்க லயிச்சு போயிட்டேன், உங்களுடைய அறிவுரைகள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, ஆனா இதை கேட்டுட்டு நான் தாமதமா போறதுனால அங்க இருக்கிற அந்த சூனிய கலையை கற்றுக் கொடுக்கிற அந்த முதியவர் என்னை தண்டிக்கிறார் என்று சொன்னவுடன் அப்ப இந்த துறவி சொல்கிறார், அதெல்லாம் பிரிச்சு பாத்துக்கிறேங்க, அங்க முதியவர்னு சொல்றது சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறாள், நான் துறவின்னு மென்ஷன் பண்றாள் நல்ல உபதேசங்களை செய்கிறவர். சரியா? இது பெரிய கதைனா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நடந்த சம்பவம். அப்ப அந்த துறவி சொல்கிறார், நீ இனிமேல் அவர் தண்டிச்சார்னா நீ என்ன தெரியுமா சொல்ற, இல்லைங்க நான் கற்றுக்கொள்வதற்கு நான் ஆர்வமா வரதான் செய்யறேன், ஆனா என்னுடைய வீட்டில் இருக்கிற சில பேர் என்னைய தடுத்துறாங்க, நீ ஏன் போற, எதுக்கு போற அப்படின்னு தடுக்கிறாங்க, அதனால நான் அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் வருவதற்கு ரொம்ப ரொம்ப நேரமாகி போகிறது என்று நீ அந்த சூனியக்காரன்ட்ட சொல்லிரு அப்படின்னு இந்த துறவி ஐடியா கொடுக்கிறார். உன் வீட்டில் ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க, ஏன்னா நீ ஏன் உபதேசத்தை கேட்குற, இங்க கேட்டுட்டு நீ அங்க போற, அங்க கேட்டுட்டு நீ வீட்டுக்கு போற, அப்ப டைம் ஆகும் இல்லையா, உன் வீட்டில் இந்த மாதிரி ஏன் லேட்டுன்னு கேட்டாங்கன்னா, இல்லை நான் எப்பவோ நான் வரதா தான் நான் பார்க்குறேன், ஆனா அந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்குற அந்த முதியவன் என்னை சீக்கிரமா விடமாட்டேங்கிறான் அப்படின்னு வீட்டாளுங்களை சூனியக்காரன்ட்ட பழிய போட்டுரு, சூனியக்காரன்ட்ட வீட்டாளுங்களை பழிய போட்டுரு என்று அந்த துறவி என்ன செய்யறாருன்னா ஒரு ஐடியாவை கொடுக்கிறார். சரி இனிமேல் நான் இப்படி செய்யறேன் என்று தினந்தோறும் அந்த முதியவருடைய அந்த துறவியுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு விட்டு பிறகு அங்க போறான், அங்க போயிட்டு வீட்டுக்கு போறான். இப்படியாக அந்த சிறுவன் சென்று கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் அந்த சிறுவர் பாதையில வந்து கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய மிருகம் ஒன்று அந்த பாதையை வழிமறித்து நிற்கிறது. இப்ப நம்ம போறப்போ ஒரு நாய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, கலதுக்குனா ஓடி போயிடும், அதான் அதனாலே நம்ம நின்றுவோம், எங்கடா கடிச்சு கடிச்சு பிடிச்சுனா என்ன பண்றதுன்னு. ஆனா இங்கே நின்னது ஒரு பெரிய மிருகம். இப்ப இந்த சிறுவர் என்ன செய்யறாருன்னா, இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள போகிறேன். என்ன தெரியுமா, இன்னைக்கு அந்த எனக்கு உபதேசம் பண்ற அந்த துறவி சிறந்தவரா அல்லது எனக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கிற அந்த முதியவர் சிறந்தவரா அப்படின்னு நான் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி அந்த சிறுவர் என்ன பண்றாருன்னா ஒரு கல்லை எடுக்கிறார். கல்லை எடுத்து இந்த அந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கிற முதியவரை விட இந்த துறவி சிறந்தவர் என்றால் இந்த கல்லில நீ என்ன பண்ற, இந்த கல்லை நோக்கி நான் அந்த மிருகத்தை நோக்கி எறிகிறேன். அந்த கல்லில அடி வாங்கின அந்த மிருகம் இறந்து போய் மக்கள்லாம் திரும்பி என்ன பண்ணிடுவாங்க, அந்த மிருகத்துக்கு பயப்படாம நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை இந்த துறவியை விட அந்த சூனிய கலையை கற்றுக் கொடுக்கிற அந்த முதியவர் தான் சிறந்தவர் என்றால் நீ இப்படியே வழிமறிச்சுக்கிட்டே நில்லு என்று அந்த சிறுவர் ஒரு ஓங்கி ஒரு கல்லை தூக்கி எறிகிறார். அந்த கல்லானது அந்த மிருகத்தின் மீது படுகிறது. பட்டுச்சுன்னா அந்த மிருகம் இறந்து போயிருச்சு. இப்ப யார் சிறந்தவர்? துறவிதான் சிறந்தவர். இப்ப இந்த சிறுவன் முடிவெடுக்கிறாரு, ஆஹா நம்ம 2 பேரிடத்துல போயிட்டு இருக்கிறோம், இவர் அறிவுரை பண்றாரு, அவர் அந்த கலையை கத்துக் கொடுக்கிறாரு, சும்மா கத்துக் கொடுக்கல, அரசனுடைய கட்டளை மீறலாம் முடியாது. ஆனால் 2 பேர்ல யார் தெரியுமா சிறந்தவர்? இந்த துறவிதான் எனக்கு சிறந்தவர் என்று சொல்லி நேரடியாக அந்த துறவி இடத்துல அந்த சிறுவர் செல்கிறார். சென்று விட்டு என்ன சொல்றார் தெரியுமா, இன்றைக்கு நான் ஒரு சம்பவத்தை கண்டேன். என்னப்பா கண்ட அப்படின்னு அந்த துறவி கேட்கிறார். வழியில இந்த மாதிரி ஒரு மிருகம் வழிமறித்து மக்களை செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. அப்ப நான் ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சேன். இப்படி எரிஞ்சி துறவி சிறந்தவர்னா நீ இறந்து போய் செத்து போயிருவ, உடனே மக்கள் நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த முதியவர் சூனிய கலையை கற்றுக் கொடுக்கிற முதியவர் சிறந்தவர் என்றால் நீ வழியிலே நின்று நீ மக்களை விடமாட்ட என்கிற எண்ணத்தை நான் கல்லை தூக்கி அடிச்சேன், அது இறந்துருச்சு, அதனால நீங்க தான் சிறந்தவர் என்று
அந்த சிறுவர் சொல்கிறார். அப்பதான் அந்த முதியவர் கண்டுகொள்கிறார், சிறுவனே நீ யார் தெரியுமா? இன்றைய தினம் நீ என்னை விட சிறந்தவனாகி விட்டாய். நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா? என்னைய விட நீ இன்னைக்கு சிறந்தவனாகி விட்டாய். சொல்லிட்டு சொல்றாரு, இனிமேல் உனக்கு சோதனை காலங்கள் நிறைய வரும். இந்த சமூகம் உன்னை நிறைய சோதனைக்கு உள்ளாக்கும். அப்படி சோதனைக்கு உள்ளாக்குற போது நீ என்னைய எங்கேயுமே காட்டி கொடுத்துறாத அப்படின்னு அந்த துறவி சொல்லுகிறார். சரி, நான் யார்ட்டையுமே நான் காட்டி கொடுக்கல அப்படின்னு அந்த சிறுவர் போயிடுறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த சிறுவன் என்ன தெரியுமா செய்யறாரு? ஒரு பிறவி குருடை நீக்க முடியுமா? பிறவி குருடை நீக்க முடியுமா? முடியாது. ஆக்சிடென்ட்ல கண் பார்வை போச்சுன்னா அதை நீக்கலாம், பிறவி குருடை நீக்க முடியாது. ஆனால் இந்த சிறுவர் பிறவி குருட்டை அப்படியே கை வச்சு அப்படி தடவுறாரு, பிறவி குருடானது சரியாகி விடுகிறது. தொழு நோயாளிகளை கூப்பிட்டு தொழு நோயாளிகளுக்கு இவர் நிவாரணம் கொடுக்கிறாரு, தொழு நோயாளிகளும் குணமாகி விடுகிறார்கள். பிறவி குருட்டை நீக்கிறார் இந்த சிறுவன், தொழு நோயாளிகளை கூப்பிட்டு தொழு நோயை நீக்குகிறார். வேற பல மனிதர்களுக்கு வேற பல நோய்களை நீக்குகிறார். வெறும் இந்த நோய்களை மட்டுமில்ல, பிறவி குருட்டை நீக்கிறாரு, தொழு நோயை நீக்கிறாரு, வேறு பல நோய்களையும் நீக்குகிறார். இப்படி நீக்கிறத கேள்விப்பட்ட உடனேயே அந்த அரசனுடைய அவையில இன்னொரு முதியவர் பிறவி குருட்டா இருக்கிறார். அவர் அரசனுடைய அவையில தான் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, இப்படி ஒரு சிறுவன் வந்து பிறவி குருடெல்லாம் குணமாக்குறானாமே, தொழு நோய்களை எல்லாம் குணமாக்குறானாமே, அந்த சிறுவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டுட்டு அரசவையில இருந்து நிறைய பரிசு பொருட்களோட அந்த சிறுவனிடத்துல போகிறார். இந்த மாதிரி சிறுவனே, பிறவி கூடலாம் நீ நீக்கிறியாமே, நீ என்னோட பிறவி கூட நீ நீக்கு, அப்படி நீ என்னை சரி பண்ணிட்ட அப்படின்னா இதோ இவ்வளவு பரிசு பொருட்களுமே உனக்கு தான் அப்படின்னு அந்த பிறவி கூடான முதியவர் சொல்லுகிறார். அப்ப அந்த சிறுவன் சொல்லுகிறார், நான் நீக்கிறேனா? நான் நீக்கல, அல்லாஹ் தான் நிவாரணம் அளிக்கிறான். அவர் சொன்ன வார்த்தை. யார் நீக்கிறா? நான் நிவாரணம் அளிக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் தான் நிவாரணம் அளிக்கிறான், அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த நோய்களை தீர்க்கிறான். எனவே நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, இறைவனை அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, நான் அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்காக என்னுடைய அல்லாஹ்விடத்துல நான் துஆ செய்கிறேன், உங்களுக்கு சரியா போயிடும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த முதியவர் சொல்றாரு, அப்ப இந்த பரிசு பொருள்லாம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றீங்களா? நான் இப்ப செய்யறதெல்லாம் இருக்குல்ல, நான் செய்யல, அல்லாஹ் தான் நிவாரணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், நம்பிக்கை கொண்டு கேட்டீங்கன்னா செய்யறேன், இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்கன்ட்டான் அந்த சிறுவன். உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, சரி ஆமன்து பில்லா, நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். பிறகு இந்த சிறுவர் அந்த முதியவருக்காக துஆ செய்கிறார். பிறவி குருட முதியவருக்கு அவருக்கு கண் பார்வை வந்து விடுகிறது. கண் பார்வை வந்த உடனேயே மீண்டும் அரசவைக்கு செல்கிறார். சென்று விட்டு அந்த அரசன் கேட்கிறான், இந்த மாதிரி உன்னுடைய பார்வையை இப்ப திரும்பி கிடைச்சிருச்சே, உனக்கு யார் குணமாக்குனது அப்படின்னு அரசன் கேட்கிறான். அப்ப அந்த முதியவர் சொல்கிறார், உன்னுடைய இறைவனும் என்னுடைய இறைவனுமாகிய அல்லாஹ் தான் குணமாக்குனான் அப்படின்னு அந்த முதியவர் சொல்றார். அல்லாவா? என்னைய தவிர வேற ஒரு அல்லாவா? அரசன் கேட்கிறான். என்னைய தவிர வேற ஒரு அல்லாவா? என்ன வளர்ற, யார் அல்லாஹ் என்று கேட்கிற போது அந்த சிறுவனுடைய இறைவனும் அல்லாஹுதான், என்னுடைய இறைவனும் அல்லாஹுதான், உன்னுடைய இறைவனும் அல்லாஹுதான் என்று அந்த முதியவர் அந்த அரசனுக்கு பதில் சொல்லுகிறார். இப்ப உடனே ஓஹோ, அந்த சிறுவர் பண்ற வேலைதானா? அந்த சிறுவனை நான் தான் அனுப்புனேன் சூனிய கலையை கத்துக்க கொடுத்து, இப்ப அந்த சூனிய கலைனால உனக்கு பார்வையை கொண்டு வராம உடனே நீ அல்லாஹ் தான் கொடுத்தான்னு சொல்றியா என்று இப்ப அந்த பையன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறான். அவர் பதில் சொல்லல. அந்த பையன் எங்க இருக்கிறான்னு அவர் பதில் சொல்லல. இப்படியெல்லாம் கேட்டு நீ சொல்ல மாட்ட என்று அந்த முதியவரை படுபயங்கரமாக வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். சொல்லு, எங்கவன் எங்கவன் எங்கவன்னு போட்டு பயங்கரமாக வேதனைப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் சொல்லிவிட்டார், இந்த மாதிரி இங்கதான் இருக்கிறார் அந்த பையன் அப்படின்ட்டு. உடனே
அந்த சிறுவனை தூக்கி கொண்டு வரப்படுகிறது. சிறுவர் வந்துட்டார். என்னப்பா நீ பண்ற? நான் இந்த மாதிரி தொழுநோயாளிகள், பிறவி குருடு, மற்ற நோய்களை எல்லாம் என்னுடைய இறைவனுடைய உதவியினால நான் குணமாக்கி கொண்டு வருகிறேன். அவன்தான் நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் என்று சொன்னவுடன், உனக்கு இந்த போதனையெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு என்று அவர் கேட்கிறார். அப்ப இப்படியெல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டா அப்படின்னு அந்த சிறுவரையும் படுபயங்கரமாக வேதனைக்கு உள்ளாக்குகிறார்கள். அற்புதத்தால அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நோய்களை தீர்க்க தெரிந்த அந்த சிறுவனுக்கு இவர்களுடைய வேதனையை நிறுத்த முடியல. நிறைய அடிக்கிறாங்க, நிறைய துன்புறுத்துகிறார்கள். கடைசியில் அந்த சிறுவர் முதியவரையும் சொல்லிவிட்டாரு, இந்த முதியவர் இங்கே தான் இருந்தாரு அப்படின்ட்டு. முதியவரை கொண்டு வாடா அப்படின்ட்டு அரசன் கட்டளை இடுகிறான். முதியவர் கொண்டு வரப்படுகிறார். நீ என்ன இந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற அப்படின்ட்டு அரசன் கேட்கிறான். நான் ஓரிரை கொள்கையை தான் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அல்லாஹ் தானே ஒரு கடவுள், அதை தான் நான் அவனுக்கு இவ்வளவு நாள் நான் சொல்லி கொடுத்தேன். கடைசியில் ஒரு நாள் திடீர்னு அந்த பையன் ஒரு அற்புதம் நிகழ்ந்ததை சொன்னான். கள்ள தூக்கி எறிஞ்ச ஒரு மிருகம் செத்து போச்சுண்டு, அதுல இருந்து நீ சோதனைக்கு உள்ளாக்கப்படுவாய் எல்லாம் நான் சொன்னேன் என்று அவர் சொன்ன பொழுது, சரி போனது போகட்டும், இனிமேல் இந்த ஓரிரை அல்லாஹ் தான் கடவுள், ஏகத்துவம் இதெல்லாம் பேசக்கூடாது, நீ அந்த ஏகத்துவ கொள்கையை விட்டு நீ வெளியில வா அப்படின்னு அரசன் கட்டளை இடுகிறான். அதுக்கு அந்த முதியவர் சொல்றாரு, இந்த ஏகத்துவ கொள்கையில இருந்தெல்லாம் துறவி, இந்த ஏகத்துவ கொள்கையில இருந்தெல்லாம் என்னால வெளியில வர முடியாது, என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொன்னவுடன், ஓஹோ அப்ப இப்படியெல்லாம் சொன்னா நீ வரமாட்டேன்னு சொல்லி அவரை நிற்க வைத்து இரும்பு ரம்பத்தால் தலையிலிருந்து கீழே பாதங்கள் வரை உடம்பானது கிழிக்கப்படுகிறது. அப்படி கிழிக்கப்பட்ட பொழுதும் அந்த ராகிப், அந்த துறவி இஸ்லாத்தை விடவில்லை, மரணிச்சிட்டார். பிறகு அந்த கண் பார்வை சரியாச்சு இல்ல, பிறவி குருடு, அந்த முதியவர் அவரே கொண்டு வாடா அப்படின்னு அவரை கொண்டு வந்து, உன்னுடைய இந்த ஏகத்துவத்தை நீ விட்டுவிட வேண்டும், நீ விட்டுவிட்டு என்ன நான் தான் கடவுள்னு திரும்பி பழைய மார்க்கத்துக்கு நீ வரணும், அல்லாஹ் உனக்கு கடவுள் கிடையாது என்று சொன்னவுடன் அந்த பிறவி குருடு குணமாகிய அந்த முதியவர் சொல்கிறார், இல்லை நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன், நான் அல்லாஹ்வை தான் வணங்குவேன், அவன் தான் கடவுள், நீ கடவுள் கிடையாது என்று அவர் சொல்லுகிறார். உடனே அவருக்கும் அதே இரும்பு ரம்பத்தால் தலையிலிருந்து பீத்து எரியப்பட்டு உடம்பானது கிழிக்கப்பட்டு கீழே பாதங்கள் வரை கிழிக்கப்பட்டு உடலானது 2 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்டு அவரும் அன்று மரணிக்கிறார். மரணித்தவுடன் இந்த சிறுவனுடைய விஷயத்துல அந்த அரசன் என்ன தெரியுமா செய்யறான், அரசவையில் இருக்கிற சில மக்களை கூப்பிடுகிறான். கூப்பிட்டு இந்த சிறுவனை ஒரு மலை உச்சிக்கு நீங்க கொண்டு போங்க, சும்மா சாதாரணமா ஒரு 50 அடி 100 அடிலாம் வேண்டாம், மலை உச்சிக்கு கொண்டு போய் அங்க இருந்து இவனை தள்ளி விட்டுருங்க என்று அந்த அரசன் அரசவையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கட்டளை இடுகிறான். அரசவையில் இருக்கிற ஆட்கள் இந்த சிறுவனை அழைத்து கொண்டு மலை உச்சிக்கு செல்கிறார்கள். அங்க போய் ஒரு கடைசி ஆப்ஷன், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வந்துட்டீன்னா அல்லாஹ் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா நாங்க உன்னை திருப்பி கூட்டிட்டு போயிடுறோம் பத்திரமா, ஆனா நீ அல்லாஹ் தான் கடவுள்னு சொன்னீங்கன்னா இங்க பாரு மலை உச்சி, இங்க இருந்து உன்னை நாங்க தள்ளி விட்டுருவோம் என்று அந்த சிறுவனை மிரட்டுகிறார்கள். அரசன் அப்படிதான் சொன்னான், 2 ஆப்ஷனை கொடுங்கண்டு. இந்த சிறுவன் சொன்னார், இல்லை நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன், அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு கடவுள், அவன் மட்டும்தான் இறைவன், வேற யாரும் இறைவன் கிடையாது, நான் அந்த கொள்கையிலிருந்து வெளியில வரமாட்டேன் என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, யா அல்லாஹ் நீ நாடிய முறையில் என்னைய இப்ப நீ காப்பாத்து என்று துவா செய்கிறார். உடனே மலையானது குலுங்குகிறது, மலை குலுங்குகிறது. மலை குலுங்கி இந்த சிறுவனை தவிர அரசவையில கூட்டிட்டு போனாங்கல்ல தள்ளி விடுறதுக்கு, அந்த ஆட்கள் எல்லாம் மலை குலுங்கிய காரணத்தினால கீழே பொத்து பொத்தென்று விழுந்து அவர்கள் அனைவருமே இறந்து போனார்கள். இந்த சிறுவன் உயிரோடு திரும்பி வருகிறான். அரசனுக்கு ஆச்சரியம், ஆச்சரியப்பட்டு எங்க நான் உன்னை என்ன உன்னோட அனுப்பின ஆளு அவங்களாம் எங்க அப்படின்ன உடனே அவர்கள் தான் இறந்து போய் விட்டார்கள், நான் உயிரோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அப்பயாவது இவன் திருந்தனும்ல, அப்போ அந்த அரசன் திருந்தாம திரும்பி யாரங்கே அப்படின்னு அங்க சில பேரை அரசவையில இருக்கிற மேல சில ஆட்களை கூப்பிட்டு இந்த சிறுவனை ஒரு ஆளை ஒரு மரக்கலன்ல ஏற்றி கொண்டு போய் நடுக்கடலுக்கு போங்க,
சும்மா ஓரமா போகாதீங்க, அலையில நீந்தி வந்துருவான். நடுக்கடலுக்கு போங்க. போய் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வான்னு சொல்லி வந்துட்டாருன்னா நீங்க திருப்பி கூட்டிட்டு வந்துருங்க. இல்ல அவன் அல்லாதான் கடவுள்னு சொன்னானா நடுக்கடல தூக்கி அவனை கடலுக்குள்ள போட்டுட்டு வந்துருங்க என்று அரசன் சொல்லி அனுப்புகிறான். அந்த மாதிரி சிறுவனை பிடிக்கிறார்கள், மரக்கடல்ல கொண்டு போறாங்க. மரக்கடல் நடுக்கடலுக்கு போயிருச்சு. டேய் என்ன சொல்ற அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. என் இறைவன் அல்லாஹ்தான் என்று சொன்னவுடன் அப்ப நாங்க உன்னை தூக்கி தான் போட போறோம்னு அவர்கள் சொல்ல, அப்போது அந்த சிறுவன் யா அல்லாஹ் நீ நாடிய முறையில் என்னை நீ காப்பாத்து என்று அவர் சொல்லுகிறார். அந்த நேரத்துல மரக்கலனானது ஒரே அசைவல புயல்ல அசையும்ல அந்த மாதிரி அசைந்து அந்த ஆட்கள் எல்லாம் கீழே விழுந்து நடுக்கடலில் விழுந்து மடிந்து மூழ்கி இறந்து போனார்கள். சிறுவன் உயிரோடு இருந்தார். மீண்டும் கரைக்கு வந்துட்டார். இப்போ அரசன் பார்க்கிறான், எங்கே உன்னோட நான் அனுப்பின ஆட்லாம் எங்க? அவர்கள் அனைவருமே இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி இப்போது சிறுவன் பேசுகிறான். இப்ப என்ன, என்னை நீ கொலை பண்ணணும் அவ்வளவுதானே? ஆமா, என்னை நீ கொலை பண்றதா இருந்தா நான் எப்படி சொல்றனோ அப்படி பண்ணாதான் நீ என்னைய கொலை பண்ண முடியும். நீயா பண்ணா கொலை பண்ண முடியாது என்று சிறுவர் சொல்லுகிறார். சரி, உன்னை எப்படி நாங்க கொலை பண்றது என்று அரசன் கேட்கிறான். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையுமே நீ ஒன்று திரட்ட வேண்டும். அப்போதைக்கு தெரியல அரசனுக்கு ஏன் ஒன்று திரட்ட சொல்றான்னு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையுமே நீ ஒன்று திரட்ட வேண்டும். என்னைய ஒரு சிலுவையில் அறைந்து விட வேண்டும். அறைந்து என்னுடைய இந்த அம்பு கூடு இருக்கு இல்லையா, அம்புனா வில்லம்பு, இதுல இருந்து ஒரு அம்பை நீங்க எடுங்க, என் பையில இருந்து ஒன்னு எடுங்க. எடுத்து இந்த சிறுவனுடைய அல்லாஹ்வின் பெயரால் அப்படின்னு என்னையை நோக்கி நீங்க அம்பு விடணும். அப்படி விட்டீங்கன்னா என்னை நீங்க கொலை பண்ணிடலாம் அப்படின்னு அந்த சிறுவர் சொல்லுகிறார். இவ்வளவுதானே? ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு எல்லாம் நிக்கிறாங்க, ஒன்று திரட்டியாச்சு. மரக்கலன் சிலுவையில் மரக்கலன்கிற சிலுவையில் அரைஞ்சாச்சு. அரைஞ்சி அந்த சிறுவனுடைய அம்பை ஒன்றை எடுத்து இந்த சிறுவனுடைய இறைவனின் பெயரால் பிஸ்மில்லா, அதான் இந்த சிறுவனுடைய அல்லாஹ்வுடைய பெயரால்னு அந்த அம்பை எய்கிறார்கள். அந்த அம்பு அந்த சிறுவனுடைய நெற்றி பொட்டில் தாக்குகிறது. அந்த சிறுவன் நெற்றியிலே கை வைத்து அப்படியே மடிந்து போகிறார். இப்ப தெரியல இந்த அரசனுக்கு, அவர் மடிஞ்சிட்டார், சிறுவன் மடிஞ்சிட்டார். ஆனா ஊர்ல ஒன்று திரண்டாங்க பாத்தீங்களா மக்கள் எல்லாம், அவங்களாம் என்ன தெரியுமா செஞ்சிட்டாங்க, இந்த சிறுவன் சாதாரண சிறுவன் அல்ல, இவனிடத்துல ஒரு அற்புதம் இருக்கிறது, அந்த அற்புதத்தை இவன் செய்யல, அல்லாஹ் தான் செய்ய வைத்திருக்கிறான். இல்லைன்னா எப்படி எப்படியோ கொலை பண்ணாங்க, கொலை பண்ண முடியல, இந்த சிறுவனே மெத்தடை கத்து கொடுத்து இப்படி சொல்றாரு, அப்பனா இது உண்மைதான்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே இந்த சிறுவனுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், இந்த சிறுவனுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், இச்சிறுவனுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம்னு எல்லா மக்களுமே முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். இப்பதான் அரசவையில் இருக்கிற ஆளுங்க, ஏன் வச்சா பாரு உனக்கு வேட்டு, நீ எதிர்பார்த்தது என்ன, அங்க நடந்துகிட்டு இருக்கிறது என்ன, எதுக்கு இப்ப எல்லாத்தையும் திரட்டி கொலை பண்ண சொன்னான்னு தெரியுது அந்த பையன், எல்லாமே முஸ்லீம் ஆயிட்டாங்க என்று அரசனிடத்துல அந்த மக்கள் சொல்ல, இப்போது அரசன் நீங்கள் தெருவுடைய முனைகள்ல அகழி தோண்டுங்க என்று சொல்லுகிறான். அகழி தோண்டப்படுகிறது. அகழி தோண்டப்பட்டு அதிலே நெருப்பானது எரிகிறது. அகழி ஃபுல்லா நெருப்பு. அகழி ஃபுல்லா, அகழினா தெரியும்ல, சும்மா சாதாரண குழி இல்ல, பெரிய குழி. அந்த குழியில வெட்டி அந்த குழியில நிறைய நெருப்புகள் போடப்பட்டு நெருப்பு அகழி ஃபுல்லா எரிகிறது. அப்போது மக்களுக்கு நிபந்தனை விதிக்கிறார், நீங்கள் இஸ்லாத்தை விட்டு அல்லாஹ் தான் கடவுள் என்கிற கொள்கையை விட்டு வெளியில வரணும். வந்தீங்கன்னா நான் உங்களை தூக்கி போட மாட்டேன். மாறாக அல்லாஹ் தான் இறைவன் சொன்னீங்கன்னா இதோ இந்த நெருப்பு குண்டம் தான், இந்த உஹுது தான் உங்களுக்கு தண்டனை என்று சொல்லி ஒவ்வொரு மக்களையுமே கூப்பிடுகிறான். யாருமே அல்லாஹ் தான் கடவுள் அப்படிங்கிற கொள்கையை விட்டு வரவே இல்லை. எல்லாமே அல்லாஹ் தான் என் இறைவன், அல்லாஹ் தான் என் இறைவன் என்று சொல்லி சொல்ல 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 எல்லா மக்களையுமே தூப்பி நெருப்பு குண்டத்திலே போட்டு பொசுக்குகிறார்கள். அனைவருமே அல்லாஹ் தான் கடவுள்னு சொன்ன காரணத்தினால எரிந்து சாம்பலாக்கப்பட்டார்கள். அதிலே இறுதியாக வந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய இடுப்புல ஒரு குழந்தை இருக்கிறது.
குழந்தை இருக்கிறதுனால அந்த பெண்மணி அந்த அகழிக்கு வந்து போகணும், ஆனா புள்ள வேற இருக்குதே அப்படின்னு சற்று தயங்குகிறார். அப்போது அந்த குழந்தை சொல்லுகிறது, அம்மா நீ பொறுமையாக இரு, ஏன் தெரியுமா, நீ சத்தியத்தில் இருக்கிறாய். அந்த குழந்தை சொன்ன வார்த்தை, அம்மா நீ பொறுமையாயிரு, சும்மா தயக்கம் அப்படிலாம் நீ காட்டிக்கிட்டு இருக்காத, நீ சத்திய கொள்கையில இருக்கிறாய் என்று சொல்லி பிறகு அவர்களும் மடிக்கப்பட்டார்கள். அந்த அரசனுடைய அவையில ஆரம்பித்த அந்த செய்தி இந்த மடிகிற செய்தியோடு இவ்வளவு பெரிய ஹதீஸாக இந்த முன்பொரு காலத்தில் நடந்த சம்பவம் வருகிறது. இந்த சம்பவம் நடந்தது உண்மையிலேயே உண்மை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஸ்ஸமாஇ ஸாத்தில் புரூஜ் வல் யௌமில் மஅஊத் வஷாஹிதி வமஷ்ஹூத் குதில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி ஸாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குவூத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். வஸ்ஸமாஇ ஸாத்தில் புரூஜ், நட்சத்திரங்களை கொண்ட வானத்தின் மீது சத்தியமாக, வல் யௌமில் மஅஊத், கியாமத் நாளின் மீது சத்தியமாக, வஷாஹிதி வமஷ்ஹூத், சாட்சியாளர்கள் மீதும் சாட்சி சொல்லப்படுபவர்களின் மீதும் சத்தியமாக, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்டத்துல அந்த வீசினாங்க இல்லையா அந்த காஃபிர்கள், அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்நாரி ஸாத்தில் வகூத், அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ளர ஏதோ எரிபொருளும் ஒன்று இருந்திருக்கிறது. சும்மா ஒரு தடவை கொளுத்தி போட்டுட்டு வரல, கொளுத்த உள்ளர எரிபொருள் ஒன்று இருந்து நெருப்பை வந்து இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருந்திருக்கிற அந்நாரி ஸாத்தில் வகூத், அதுல எரிபொருளும் கூட அதுல ஒன்று இருந்தது அந்த குண்டத்துக்குள்ள. இதுகும் அலைஹா குவூத், அந்த காஃபிர்கள் எல்லாம் அந்த நெருப்பு குண்டத்துக்கு பக்கத்திலே இருந்தார்கள். இந்த மக்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ் தான் கடவுள்னு சொன்ன காரணத்துக்காக அதிலே போட்டு பொசுக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இது 85வது அத்தியாயத்துடைய ஆரம்ப 6 வசனங்கள். இந்த சம்பவத்திற்கு ஈடாக நாம தேடிய வகையில ஹதீசுகள்ல வேறு நெருப்பு குண்டம் சம்பந்தப்பட்ட ஹதீசுகள் எதுவுமே கிடைக்கல. இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூதுக்கு இந்த சிறுவர் சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ் தான் கிடைக்கிறது. இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது என்பதற்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கவில்லை. இப்னு கசீர்னு ஒரு தப்சீர் இருக்கிறது. அந்த இப்னு கசீர் இமாம் அல் பிதாயா வன் நிகாயான ஒரு வரலாற்று நூலையும் எழுதியிருக்கிறார்கள். அவர் எழுதின அந்த வரலாற்று நூல்ல இந்த நெருப்பு குண்ட சம்பவம் வந்து 3 நடந்திருக்கிறது. ஒன்று சிரியாவில் ஷாம்ல ஒன்று நடந்திருக்கிறது, இன்னொன்று ஈராக்ல ஒன்று நடந்திருக்கிறது, இன்னொன்று யமன்ல ஒன்று நடந்திருக்கிறது. இதுல 3ல ஏதாவது ஒன்று இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். சஹீஹ் முஸ்லிம் கிதாபுடைய விளக்க உரை அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இது ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி யமன்ல நடந்த ஒரு சம்பவம். ஹிமியர்னு ஒரு அரசன் இருந்தான், அந்த அரசனுடைய ஆட்சி காலத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது என்று, நடந்ததற்கான இந்த காலம் இதுதான் சொல்லனாலும் 3 சம்பவம் நடந்திருக்கிறது. அதுல ஒன்று யமன்ல நடந்துச்சு, அது ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புக்கு 70 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்று வரலாற்று நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கிறது. இப்போ மொத்தத்தில் நமக்கு என்ன தெரியுமா படிப்பினை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதம் கொடுக்கறான்ல, அது வெறுமனே நபிமார்களுக்கு மட்டும் கொடுக்கல, வேற சில நல்ல மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான், கெட்ட மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். கெட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறதுக்கு சான்று என்ன தெரியுமா, சாமிரி தங்கத்தை உருக்கி ஒரு காளை கன்றை செய்தான். செஞ்சானா இல்லையா? சாமிரி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல சாமிரின்னு ஒருத்தன் இருந்தான். 40 நாள் 40 இரவுகளை அல்லாஹ் வாக்களிப்பான், நீ 40 இரவு என் இடத்துல வாண்டு. மூசா நபி அங்க போயிருவாங்க வேதம் வாங்குறதுக்கு. இங்க ஈமான் கொண்ட பனு இஸ்ரவேலர்களை குழப்புறதுக்காக சாமிரி என்ன தெரியுமா பண்ணனா, தங்கத்தை உருக்கி காளை கன்றா செஞ்சு மூசா நபியுடைய காலடி மண் இருக்குல்ல அதை தூக்கி ஓங்கி அந்த காளை கன்று மேல அடிக்கிறான். அது மாடு சத்தம் போடுது, மாடு சத்தம் போடுற மாதிரியே. இப்ப அற்புதம் செஞ்சது யாரு? சாமிரி. அதை பார்த்து பல பேர் கொண்டு ஈமான் மாறிட்டான், இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டான். இந்த முறை சாமிரி செய்யறாரு பாரு அப்படின்ட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விட்டான். இங்கே சாமிரி செஞ்ச அற்புதமும் அல்லாஹ் தந்ததுதான். பிறகு அல்லாஹ் கேள்வி கேட்பான், என்ன ஒரு மாடு சத்தம் போடுறதுக்குன்னு வெளில போனீங்க இல்லையா, அந்த மாடு பேசுமா? அந்த மாடுக்கு நீ பேசுறது கேட்குமா? நீ கேட்கறது அது விளங்குமா? இதெல்லாம் நீங்க விளங்க மாட்டீங்களாடான்னு அல்லாஹ் பின்னாடி கேட்பான். ஏன் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் நல்லவனா கெட்டவனா? தஜ்ஜால் ஒரு பியூரான முஸ்லிம் தானே.
ஆமாவா? தஜ்ஜால் காஃபிர், சரியா? அவன் வரும் பொழுது வானத்தை பார்த்து மழை பெய்யும்பா. உலகத்துல எவனாலே முடியாது, யாருக்கு முன்னாடி செஞ்சதும் கிடையாது, ஆனா மழை பெய்யும். பூமியை பார்த்து பூமியே நீ முளைவீம்பா, பூமி தாவரங்களை முளைப்பிக்கும். செத்தவனை பார்த்து நீ எந்த வானாமா எந்திரிச்சு வருவான். இப்படி அற்புதங்களை அவனும் செய்வான். கெட்ட மனிதர்களுக்கும் அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மெஹராபில் இருக்கும் பொழுது ஜக்கரியா நபி திரையை விலக்கி சாப்பாட்டை பார்க்குறாங்க. மரியமே இந்த சாப்பாடு உனக்கு எங்க இருந்துமா கிடைச்சிச்சுங்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாங்க? இப்பதான் ஆக்கி கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்தது சொன்னாங்களா? இப்படி அற்புதம் என்பது பல நல்ல மனிதர்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான், கெட்ட மனிதர்களுக்கும் தருவான். அது ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா? இஸ்லாம் என்றாலே சோதனை தான். நெருப்பு குண்டத்தில் போட்டு பொசுக்குனா இல்லையா அந்த மன்னன், அப்படி பொசுக்குனவே சாபத்திற்குரியவன். பொசுக்கப்பட்டவர்கள் ஜன்னத்து வாசிகள், சொர்க்கவாசிகள். இப்ப நம்மலாம் இஸ்லாத்தை நம்ம ஏத்திருக்கிறோம், என்ன ஒரு சோதனை நம்ம அடையிறோம்? மிஞ்சி போனா நம்ம இன்னைக்கு என்ன இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுனால நம்ம என்ன சோதனை இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறோம்? ஒன்றுமே கிடையாது. மிஞ்சி போனா எங்கேயாவது குண்டு வெடிச்சுன்னா என்னப்பா இவங்க ஆளுங்க தான் அப்படின்னு சொல்றது சில விஷயங்கள் நமக்கு காயப்படுத்துமே தவிர வேறு எந்த சோதனையும் கிடையாது. சோதனை இல்லாம நமக்கு இஸ்லாம் வந்துருச்சு. இஸ்லாத்திற்கு வந்தால் சோதனைகள் கண்டிப்பாக வரும். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சஹாபி, பணக்கார சஹாபி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால தன்னுடைய எல்லா வாழ்வாதாரங்களையுமே இழந்து ஒரு போரில் கொல்லப்படுகிறார்கள். போரில் கொல்லப்பட்டு அவருடைய கஃனானது இடப்படுகிறது. பெரிய கோடீஸ்வரரான அந்த சஹாபியுடைய கஃன் எப்படி தெரியுமா கிடைச்சிச்சு? கஃனை இழுத்து மூடுறாங்க தலைய, கால் வெளியே தெரிகிறது. சரி, கால் பத்தலைன்னு சொல்லிட்டு கால் பக்கம் இழுக்கிறாங்க, தலை வெளியே தெரிகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்பட்டு, எப்பேற்பட்ட ஒருவர், எவ்வளவு பெரிய வசதியானவர், இந்த ஏகத்துவ கொள்கையை ஏத்துக்கிட்டதுனால இவருக்கு கிடைக்கிற கஃன் துணியை பார்த்தீங்களான்னு சொல்லி தலையை நீங்க இழுத்து மூடுங்க, காலில் இதுகிருங்கிற புல்ல போட்டு மூடி அவரை அடக்கம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி முஸ்அப் இப்னு உமைர் அதே மாதிரி தான் கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை பிற்காலத்தில் சில சகாபாக்கள் நினைவு கூர்ந்து, நாங்களெல்லாம் ஆரம்ப காலத்துல எவ்வளவோ சகாபாக்கள் நம்முடைய இன்னுயிர்களை ஈந்தார்கள், பொருளாதாரம் இல்லாம கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு நான் கை துடைக்கிற இந்த கைக்குட்டை பட்டாலானதாக இருக்கிறது. பாவம் முஸ்அப் இப்னு உமைர் எப்பேற்பட்ட ஒருவர், அவர் அதெல்லாம் நினைச்சு பார்க்கறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் எப்பேற்பட்டவர், ஆனா எப்படி மௌத்தா போனாரு, இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்கிறான்னு சொல்லி என்ன தெரியுமா சொல்றாங்க அந்த சகாபி? எங்க நாம இஸ்லாத்தை தழுவுறதுனால இம்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கான பரிசை கொடுத்து முடித்து விடுவானோங்கிற பயம் எனக்கு இருக்கிறது என்று அந்த லக்ஸூரி லைஃபை நினைச்சு அழுகிறார் அந்த சகாபி. நாமெல்லாம் அழுவோமா? இருக்கிற ஏசி காத்துனைக்கெல்லாம் நமக்கு என்ன நோன்பு என்ன கஷ்டமா? இன்னைக்கு கடையில் இருக்கிறோம், வேலை செய்கிறோம், ஒரு கவலையும் இல்லை. வீட்டில் வந்து ஏசியை போட்டு படுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. 3-4 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நோன்பு போயிடும். என்ன கஷ்டம்? என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா அல்லாஹ் நமக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பை தருகிறான்? இங்கேருந்து காரில் சல்லுன்னு போகிறோம் 10 நிமிஷத்தில், இவ்வளோ வசதி வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்கடா ஏதோ முஸ்லீமா இருந்துட்டு போயிட்டு இருக்கிறோம், இம்மையிலேயே அல்லாஹ் நம்ம கொடுத்து முடிச்சு விட்டானா என்ன செய்யறது அப்படின்னு நம்ம என்னைக்காவது நினைக்கிறோமா? நன்றி கூட சொல்ல மாட்டோம். எனவே இஸ்லாம் என்றாலே சோதனை தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, ஒரு சகாபி போய் முறையிட்டப்ப, உங்களுக்கு முன்பெல்லாம் ஒரு காலம் இருந்தது, அதில் இரும்பு ரம்பத்தால் தலையில இருந்து 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டார்கள்னு. அந்த சம்பவம் இந்த சம்பவம் தான், ரெண்டு அப்படியே மேட்ச் ஆகுது. இப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிற இஸ்லாம், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிற ஈமான் நமக்கு இன்னைக்கு சர்வ சாதாரணமா கிடைத்து விட்டது. நமக்கு அவருடைய அருமை தெரியல. ஒரு சாதாரணமா ஒரு பர்சனலா ஒரு சோதனை வரட்டுமே, உடனே என்ன பண்றோம்? நிராசை அடைகிறோம். என்ன அல்லா இப்படியே பண்ணிட்டு இருக்கிறான், தொழுவுறேன், நோன்பு வைக்கிறேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விடவா? ரொம்ப காலம் குழந்தை இல்லை, கெஞ்சி கூத்தாடி ஒரு நரையெல்லாம் வந்து உடம்பு பலகீனமாகி அவங்க மனைவிக்கு மலடாகி பிறகு அல்லாஹ் ஒரு குழந்தைய கொடுத்து, அந்த குழந்தைய கூட கொஞ்சிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல, கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வந்துருன்ட்டான். இப்படிதான் சோதனை. ஒரு சோதனை போனா அடுத்த சோதனை, அது போனா அடுத்த சோதனை, அது போனா அடுத்த சோதனை. எதுக்கு தெரியுமா? கபரில் நம்மளை கொண்டு போய் வைக்கிறப்ப இவன் சுத்தமானவனா வரணும்னு அல்லாஹ் நம்மளை எதிர்பார்க்கிறான். அதனால நான் சோதனையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். எனவே இஸ்லாம் வந்து விட்டால் அது சோதனை தான். அந்த சோதனையை பொறுத்து கொள்கிற ஒரு மனப்பான்பு
அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள் அல்லவா, அதிலிருந்து நமக்கு என்ன பண்ணணும், வர வேண்டும். அதான் இன்றைய இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெறுகிற படிப்பினை. இன்றைய திக்ரு என்ன அப்படின்னா, இது ரொம்ப பெரும்பாலான பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நடைமுறை பண்ணினீங்களான்னு தெரியலை. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைகின்னு ஆரம்பிக்கும் இல்லையா, அதுவும் இது 285வது வசனம். 286 என்னன்னா லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹான்னு ஆரம்பிக்கும். இந்த 2 வசனங்களை இரவில் யார் ஓதுவாரோ அது அவருக்கு போதுமானது. அப்போ நாங்கள் ரசூலுல்லாஹ் எதுக்கு போதுமானதுன்னு தெரியலை. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு போதுமானதா, வாழ்வாதாரத்துக்கு போதுமானதா, வெற்றி அடைகிறதுக்கு எதுக்கு பொத்தாமுதுவா போதுமானதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். சரியா? அதனால் இரவு நேரம்னா நம்ம தூங்க போகிற நேரத்திலேயே நம்ம ஓதிக்கிட்டு இருப்போம், அப்பயும் ஓதலாம், தப்பு இல்லை. மகரிபா ஆரம்பிச்சிட்டாலே இரவு நேரம் தான். அதனால் மகரிபிலிருந்து ஃபஜ்ருடைய பாங்க் வரைக்கும் இரவு தான். அதில் நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணுங்க, இதை ஒரே ஒரு தடவை ஆமணரை பார்க்காம எனக்கு தெரியாதுங்கலாம் சொல்லாதீங்க, பார்த்து கூட ஓதலாம். இது நீங்கள் செஞ்சீங்கன்னா அளப்பரிய நன்மையானது நமக்கு இருக்கிறது. சரியா? எப்பேற்பட்ட ஆயத்தின் இது தெரியும்ல, வேற ஒரு ஹதீஸ்லாம் தெரியும்ல. இந்த ஆயத்து எப்பேற்பட்ட ஆயத்துன்னு தெரியுமா? ஜிப்ரீல் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதுவரைக்கும் உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து வானத்திலிருந்து இறங்காத ஒரு மலக்கு வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறாரு? இந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு வந்தார். அப்பேற்பட்ட ஆயத்து இது. அதனால இந்த சும்மா விட்டுறாதீங்க. சரி, ஒரு கேள்வி கேட்குறேன், இது உங்களுக்கு தெரியும் தான் ஏற்கனவே. இன்னைக்கு யார் இது வரைக்கும் ஓதி இருக்கிறீங்க? எப்போ ஓதுனீங்க? எல்லா வக்திலும் அது வேற. நான் கேட்கறது இரவு நேரத்தில் ஓதுனால் போதுமானதுன்னு இருக்கு. இரவு நேரத்தில் ஓதணும். யாரு இந்த 11 நோம்புல ஓதணும்? யாரு இங்க இருக்கிறதுல யாரு? 1 2 பெண்கள் சைடு கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. சரி, சரியா? அதனால அதை ஓதிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? நாளில இருந்து இதை ரெகுலராக ஓதிட்டு வாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.